கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பணிகளை மிக சிறப்பாக ஆற்றக்கூடிய வகையில் ஒவ்வொரு தொகுதிகள் வாரியாக அலுவலகம் திறந்து வருகின்றோம். குறிப்பாக இன்று 4வது அலுவலகமாக தொண்டாமுத்தூர் தொகுதியில் இன்று மாலை நாங்கள் திறந்திருக்கின்றோம். கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் இந்த 4.5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை ஒவ்வொரு வீடுகள் வாரியாக வாக்காளர்களை நேரிலே சந்தித்து அரசினுடைய திட்டங்களை, முதலமைச்சருடைய சாதனை திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் இந்த தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். வெல்லும் தமிழ் பெண்கள், குறிப்பாக ஒவ்வொரு பூத்திற்கும் மகளிரை சார்ந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் வீடு வாரியாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை தலைவருடைய வழிகாட்டுதலோடு முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை, குறிப்பாக கோவையை பொறுத்தவரை, கடந்த 5 ஆண்டு காலம் அதற்கு முன்னாலும் இருந்த அதிமுக ஆட்சியில் போடாத சாலைகளை மாநகராட்சி பகுதிகளில் ஏற்கனவே முதலமைச்சர்கள் 200 கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக வழங்கி அதற்கான பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது கூடுதலாக நிதிகள் வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர்கள் 125 கோடி ரூபாய் அளவிற்கான நிதிகளை சிறப்பு நிதியாக கொடுத்து அதற்கான பணிகளை இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே விடுபட்ட சாலைகள் அனைத்தையும் முழுவதுமாக தார் சாலைகளாக மாற்றி பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு முழு வேகத்தில், அசுர வேகத்தில் அரசு நிர்வாகம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இந்த சாலைகள் குறிப்பாக 5 ஆண்டுகள் ஒரு சாலையினுடைய ஆயுள் காலம். கடந்த அதிமுக ஆட்சியில் போடாத சாலைகள் இப்பொழுது பொதுமக்களுடைய கோரிக்கையினை ஏற்று மாநகராட்சி முழுவதும் சிறப்பாக அந்த சாலை அமைக்கக்கூடிய பணிகள் நிறைவு செய்யக்கூடிய அந்த முன்னெடுப்பை நாங்கள் எடுத்திருக்கிறோம்.